வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேரி மாமி. இன்றைக்கி வீடியோவில் குழந்தைங்க விளையாடுறதுக்காக ப்ளே டவ் அல்லது சைனா க்ளேன்னு சொல்லப்படக்கூடிய அந்த க்ளே யூஸ் பண்ணி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை எப்படி நாம் வீட்டிலையே செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா கடையில் விற்கிற அந்த ப்ளே டவ் அல்லது சைனா க்ளேயில் பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். அது குழந்தைங்க முழுங்கிட்டாங்கன்னா நிறைய ஆபத்து இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்லேயே சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக நீங்கள் க்ளே ரெடி பண்ணி கொடுக்கலாம். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சாப்பிட்டுட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த ப்ளே டவ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, அரை கப் தூள் உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணீர், ஃபுட் கலர் அப்படின்னு சொல்லி சாப்பாட்டில் நம்ம கலக்கிறோம் இல்லையா, அந்த கலர்ஸ் என்னென்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அது வாங்கிக்கலாம். இங்கே நான் எல்லோ, ரெட், க்ரீன் 3 கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேண்டிய கலர் நீங்கள் வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இருக்க இடத்துல ஃபுட் கலர் கிடைக்கல அப்படின்னாலும் கேசரி பவுடரை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அது கூட நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம், அதாவது சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கப்பில் மைதா எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த அரை கப் தூள் உப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. உப்பு எதுக்காக சேர்த்துறோம் அப்படின்னா, ரொம்ப மைதா கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும், இது கொஞ்ச நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்காகவும் உப்பு சேர்த்துக்கிறோம். இல்லைனா மைதா கெட்டு போய்டும் இல்லையா, அதனால் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி வேணும் அப்படின்னா கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவீங்க இல்லையா, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம கலர்ஸ் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாவை தனித்தனியாக எத்தனை கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செப்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இங்கே 3 கலர்ஸ் ஒரு ஒயிட் கலரே வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 கலர் ஒயிட் கலருக்கும் சேர்த்து 4 அந்த மாவை பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கலர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சொன்னது போல் ஒரு பார்ட் ஆஃப் மாவில் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவோட அளவு பொறுத்தும் உங்களுக்கு கலர் வேண்டிய அளவு பொறுத்தும் எவ்வளோ கலர் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் கலர் ஒட்டும், இல்லைன்னா கலர் ஒட்டாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா தான் கலர்ஸ் நல்லா ஒட்டும். அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கையிலெல்லாம் கலர் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபுட் கலர்ன்றனால வாஷ் பண்ணால் போயிடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட எல்லோ கலர் மாவு ரெடி ஆகிடுச்சு. சேம் நாம் இதே போலவே ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் 2 கலர் மாவுமே ரெடி பண்ணுவோம். உங்களுக்கு வேணும்னா இந்த கலர் ஆட் பண்ணும்போதே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேணால் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இவ்வளோ மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒயிட் கலர் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மைதா, உப்பு, தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த தண்ணியிலையே உங்களுக்கு வேணுங்கிற கலரை மிக்ஸ் பண்ணி அப்படி நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அது கலர் ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிளான வழியிலே நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பிட்ற பொருளை வச்சே ஒரு கெமிக்கல் ஃப்ரீயான க்ளே உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த க்ளே எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னா, நார்மலான ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த க்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி
ஜிப்லாக் பவுச் இருக்குது இல்லைங்களா, அதில் கூட இந்த க்ளேவை போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இந்த க்ளே வந்து 3 to 4 வாரம் தான் வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதே போல் இந்த க்ளேவை ஒவ்வொரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1 மணி நேரமாவது வெளியே வச்சுருந்து அதுக்கப்புறம் விளையாட கொடுங்க. ஏன்னா அப்படியே சில்லாக இருக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் அப்படியே எடுத்து கொடுக்காம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளே டவுனால் கிராஃப்ட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில் வந்து டெவலப் ஆகும். செகண்ட் வந்து குழந்தைங்களோட ரைட்டிங் ஸ்கில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா குழந்தைங்க வந்து இதை ப்ரெஸ் பண்ணுவாங்க, ஸ்க்வீஸ் பண்ணுவாங்க, ஷேப் பண்ணும்போது அவங்க கைக்கு அந்த grip கிடைக்கும். ஸோ அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்க்கு இது ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். தேர்ட் வந்து குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட்டான வீடு, இமேஜஸ் அந்த மாதிரிலாம் செய்யும்போது அவங்களோட க்ரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் ரொம்ப ரொம்ப அதிகமாகும். ஒரு சில குழந்தைங்கலாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான கிராஃப்ட்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். ஸோ அவங்க வந்து காமாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து ஷேப் பண்ணலாம் அப்படின்றத ஐ பார்த்து ஹேண்ட் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கேமை வந்து ஃபேமிலியாக எல்லோரும் உட்காந்து டிஃப்ரெண்ட் ஷேப், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது மாதிரிலாம் பண்ணும்போது ஃபேமிலி பாண்டிங் ரொம்பவே அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான இமேஜஸ், ஷேப்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களோட க்யூரியாசிட்டியோடு சேர்ந்து அவங்களோட நாலேஜும் டெவலப் ஆகும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்க இந்த க்ளே ஆர்ட்டை வந்து கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த க்ளே வச்சு என்னோடய பாப்பாவுக்கு நான் என்னென்ன டீச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சிம்பிளான ஷேப்ஸ், நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ், அப்புறம் கலர்ஸ், அப்புறம் சன், மூன், ஸ்டார், இந்த மாதிரி ஸ்கையில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு காட்டுவேன். அப்படி நாங்கள் இந்த 1 கப் க்ளேயை வச்சு செஞ்ச மாடல் தான் வந்து இதெல்லாம். இந்த ஃப்ளவர்ஸு, ஷேப்ஸ், ஃபிஷ்ஷு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாப்பா செஞ்சாங்க. அதனால் என்னால் அதெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் பாப்பா கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே போல் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு வேணும்னா மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸான ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமிலும் என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த சோஷியல் மீடியாஸில் நான் இமீடியட்டான அப்டேட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய பாப்பாவுக்கு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்ற எல்லா ப்ராடக்ட் லிங்க்கையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெஃபர். மீண்டும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான ஒரு உபயோகமான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.